வணக்கம். மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் அளவிற்கு எங்களது நிகழ்ச்சி இருப்பதை நினைத்து மகிழ்வடைகிறோம். என்ன சார், யாரோ ஒருத்தர் சொன்னார், என்ன சார் இவருக்கு யார் சார் பார்க்க, இது விளம்பரம் வரும்போது இங்கே திரும்பும்போது ஒரு முகத்தை நான் கூட பல இடங்களில் பார்த்துருக்கேன் சார். உங்களை மலர் டிவியில் பார்த்துருக்கேன் சார், ஆகாஷ் டிவியில் பார்த்துருக்கேன் சார், இப்போது ஹனி டிவியில் பார்க்குறேன் சார். எல்லா நண்பர்களும் சொல்வது பார்த்திருக்கிறேன் என்று தான் சொல்லுகிறாருடைய, அமர்ந்து தங்கள் நிகழ்ச்சியை கேட்டேன் என்று சொல்வதை நான் கேட்டேன். இப்போ அன்னி கூட யாரோ ஒன்று சொன்னேன், உங்கள் சார் நீங்கள் அந்த டிவியில் வருவீங்களே சார், நான் கூட அதில் ஏற்கனவே உங்களுக்கு அந்த இதை சொன்னேன் நான். அதாவது பார்த்திருக்கிறேன் என்றால் ஒரு சேனலில் விளம்பரம் வரும்போது மாற்றுவாங்க, ஒரு சேனல் டு இன்னொரு சேனல் கடை மாற்றும் போது என்னுடைய உருவத்தை பார்த்துருக்கலாம். சா நம்மாலியா போகுது. அதே நம்ம ஆள் கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே அவர் பார்த்தாலே தூக்கம் வருது. ஏன்ட்ட ஒருத்தர் சொன்னார், அவர் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தாலே, அவர் பேசுவதை கேட்டாலே ஒரு மாதிரி ஒரு ஆக நான் என் நிலையில் என் செயலில் வெற்றி அடைந்தேன் என்று சொன்னேன். உங்களை தூங்கும் அளவிற்கு என்னுடைய சொற்பொழிவோ அல்லது நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தால் உங்கள் மனதிலே சென்று நான் சொல்வது பதிகிறது. அற்புதமாக கேட்கிறீர்கள், ஆழ்ந்த நிலைக்கு செல்லுகிறீர்கள், தூங்குகிறீர்கள். இந்த தூங்க வைக்கிறது தான் கஷ்டம். அந்த யோக நித்ரான்னு சொல்கிறதும் சரி, செல்ஃப் ஹிப்னாசிஸ் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம்னு வருது. தூக்கம்லாம் எத்தனை பேர் கஷ்டப்படுறோம். பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. தூக்கம் தாயா வரல, அவனுக்கு என்ன இருக்குது? எல்லாம் இருக்கு சார், மனசில் நிம்மதி இல்லை. ஈஸி ஜீரோ, நாட் ஜீரோ, ஈஸி பிக் ஜீரோ. சாதாரண ஜீரோ இல்லை, பெரிய ஜீரோ. என்னை விட நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லும்போது மருந்து சார், உங்களுக்கு சின்ன அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து வருது, தேவையில்லை. நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக செயல்படுவது, தூங்குவது ஒரு செயல். அந்த செயல் கூட நல்லா செய்வது என்பது சொல்லிக் கொடுத்து விட்டு நானே நன்றாக தூங்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? தூக்கத்தை கூட நான் சொன்னேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். 8 மணி நேரம் படுத்து கொண்டிருந்து சரியாக தூக்கம் இல்லாமல் எவ்வளவு நேரம் படுத்திருந்தேன்? 8 மணி நேரம் படுத்திருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை. 2 மணி நேரங்கள் படுத்திருந்தாலும் ஆழ்ந்த நிலையில் சென்று நீ தூங்கினால் அது போதும். We call this as a qualitative, not quantitative. இவ்வளவு மணி நேரம் அல்ல, எந்த ஆழ்ந்து தூங்கினாய் என்பதுதான் சொல்கிறோம். ஏனென்றால் ஆழ்ந்த தூக்கம் வரும்போது நீ உன் உடலை மனதை மறக்கிறாய். என்ன செய்கிறாய்? உன் உடலை பற்றி தெரியவில்லை, உன் மனதை பற்றி. காலையிலிருந்து பயங்கரமான குழப்பம், வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனை, வெளியிலே பிரச்சனை. ஆக எனக்கு நிம்மதியற்ற மாதிரி இருந்தபோது எப்படியோ படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா அந்த நலவு நிம்மதி இல்லாமல் இருந்தால் அது கேரியர் ஆகும், உன்னால் தூங்க முடியாது, அப்படியே படுத்துக்கிட்டு கிடப்ப. அன்றைக்கு என்ன நிலைமையை தெரியவில்லை, தூங்கி விட்டேன். அற்புதமாக அந்த சுழத்தின் சொல்ற அளவுக்கு நல்லா ஆழ்ந்து தூங்கி விட்டேன். அந்த தூங்கிய நிலையிலே பழைய பதிவுகள் உன்னை தொந்தரவு செய்ததா? உன் மனதை கலக்கியதா? இல்லை, நீ மனதை மறந்தாய், உன் உடலை மறந்தாய், நீ நன்றாக தூங்கி விட்டாய் என்று சொல்லும் போதே நாங்கள் அடுத்த ஒரு தேடி வருவோம். உன் துயரத்திற்கு காரணமே என்ன என்றால், ஏனென்றால் நீ மனதை உன் உடலை மறந்த நிலையில் அற்புதமாக தூங்கும் போது உனக்கு துயரம் இல்லை. ஆக இப்படி இருந்து பார்க்கும் போது உனக்கு துயரத்தை எது தருகிறது? உன் மனமும் உன் உடலும் தான் தருகிறது. துன்பம், துயரம் எப்படி வருது பார்த்தீங்களா? நல்லா வருது பாருங்க. மனமும் உடலும் ரெண்டும் அமைதியாக தன்னை மறந்த நிலையில் இருக்கும்போது துயரம் இல்லை என்றால் துயரத்திற்கு காரணம் என்ன? இந்த ரெண்டு என்னாச்சுன அவளை தூக்கி போடு, உடலும் மனமும். அப்போ உடம்பும் மனமும் சேர்ந்து வரும்போது பார்க்கும்போது உடம்பு தான் மெயினாக சொல்கிறான். உடம்பில் வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுவதற்கு வரும்போது கடைசியாக உன்னுடைய நிலைப்பாடு, செயல்பாடு, கர்மம் என்று சொல்லிக்கிட்டு இப்படியே வரும்போது துயரத்திற்கு காரணம்னு அனலைஸ் பண்ணுவோம். கடைசியில் விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம் எங்கேயோ போவோம். அது தனி தண்டாளாகும் பார்ப்போம் நம்ம. ஏனென்றால் நாம் விரும்புவது அத்துணையும் துயரமற்ற வாழ்க்கை. நமக்கு துயரமே வரக்கூடாது. அது பாருங்க, மேங்கிறத அண்டர்லைன் போட்டு கிழிச்சிட்டேன் நான் ஒரு நாள். துயரமே வரக்கூடாதுயா, ஜோபாவிகளா, கொஞ்சம் கூட வரக்கூடாதுயா. அதே சமயத்தில் இன்பம் வர வேண்டும் என்றால் சார் ஒன்று பேர் இன்பம் வரணும்னு நினைக்கிறோங்க சார். அது துன்பத்தை வரக்கூடாதுன்னு கோல கேட்டு சொன்னார். இங்கே இன்பம் வர வேண்டும் என்றால் கிடுக்குடன் ஓடியாது சார், பேர் இன்பம் எழுதிருங்க சார். ஆக மனிதனாக நமக்கு துயரமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், துயரமே வர வேண்டிய கூடாது. இன்பம் அல்ல, பேர் இன்பமாக நித்தியமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த இன்பம் வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல. விருப்பம், தி ஆம்பிஷன் என்று சொல்வது, உன்னுடைய சாத்தியம் என்ன என்று சொல்லும்போது துயரமற்ற வாழ்க்கை, இன்பத்தை முழுமையாக பெற்று இருக்க வேண்டிய வாழ்க்கை தான் உன் சாத்தியமாக இருக்க வேண்டும் என்பது விரும்புங்கள். அதை பதிவு செய்யுங்கள். அதை பெறுவது எப்படி என்பதில் தான் மாறுபாடு வருகிறது. எந்த வழியில் சென்றால்
எந்த சாதனை செய்துதான் சாத்தியத்தை அடைய வேண்டும் என்பது உறுதி. ஆனால் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை நீ உறுதி செய்வதுதான் அந்த துயரமற்ற வாழ்க்கையின் பேரின்பத்தை பெறுவதற்கு நீ எப்படி செல்ல வேண்டும், எந்த வழி. டார்கெட் இஸ் தேர், பட் தி டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி போக போகிறாய், அதற்கு நல்வழி. எப்படி பார்க்கும்போது எப்படியா வழின்னு சொன்னால் கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி அறிவு. வேலையில் சார் எப்போ பார்த்தாலும் அறிவு ஞானம். எங்கே சார் நான் தான் பிஹெச்டி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதுவல்ல அறிவு. அறிவு என்றால் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அறிவை வைத்து பார்க்கும்போது அதனுடைய முக்கியத்துவத்திற்கு எத்தனையோ சிறு சிறு கதைகள் கூட நமது டிவியில் நமது சொன்ன ஞாபகம் ரிப்பீட் அகை. ஆக நாம் சொல்லுகிற ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டு, பெரிய நாய் உட்கார்ந்து எப்படி பயங்கரமான நாய். அந்த நாய்க்கு எதிரிலே ஒரு அழகிய சிறிய பூனை 4 அடி தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த நாயை பார்த்து அலட்சியமாக சிரிக்கிறது. ஏனியோ அதிசயமான காட்சியா இருக்கு சார். எப்படி சார் அவ்வளவு நாய்க்கு முன்னாலே நிற்க முடியாது, அது குட்டி பூனைங்கிறீங்க, அது பெரிய பூதாகரமான நாய்ங்கிறீங்க, எப்படி சார் இருக்கு? அது சிரிக்குதுங்கிறீங்க. சிரிக்கிறது நம் பூனை. ஏன்? அந்த நமது பூனைக்கு அறிவுள்ள பூனை. அந்த பூனைக்கு அந்த நாய் கட்டப்பட்டிருக்கிறது என்ற அறிவு இருக்கிறது. அந்த நாய் வேகமாக வந்தால் போல 3 அடி தூரத்திற்கு மேலாக வர முடியாது, இழுக்க முடியாது. நான் 4 அடி தூரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் 4 அடி தூரத்தில் உட்கார்ந்து நாயினால் வந்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அறிவை பெற்றிருக்கிறேன். அந்த பூனைக்கு அது சிறிய அறிவு தான். அந்த நாய் கட்டப்பட்டிருக்கிறது, அதனால் 3 அடிக்கு மேல் வர முடியாது என்ற சிறிய அறிவானது அதற்கு என்ன பதிவை மாற்றுகிறது, என்ன உணர்வை மாற்றுகிறது? ஆச்சரியம். இதுதான் ஒரு அறிவை பெறுவது. அந்த ஒரு என்ன என்று புரிந்து உண்மையை தெரிந்து, அறிவு என்றால் உண்மையை புரிதல். ஞானம் என்று சொன்னாலே உண்மை எது, பொய் எது, உண்மையை புரிதல், உண்மையை உண்மையாக புரிதல். அதென்ன சார் அந்த கயிறை பாம்பா சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, 3 கதை சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் விடுங்க, வேண்டாம், வந்தா போய்கிட்டே இருக்கும் கதை. ஆக அறிவை பெறுவதனால், நீ ஞானத்தை பெறுவதனால் அத்துணையும் பெற்ற மனிதனாக மாற முடியும் என்றால் உன் சாத்தியம் மாறுவது எப்படி அடையப்பட வேண்டும் என்பதற்கு முடிவு செய்வதற்கு உன் அறிவுதான் காரணமாக இருக்கிறது. ஆக அந்த அறிவை பெறுவது எப்படி என்பதை பார்க்கும்போது தான் நம்ம நினைச்சவொடனே அறிவை போய் கடையில் போய் வாங்க முடியுமா? நீங்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, மலிவு விலையில் கொடுக்குறதா, ரேஷன் கடையிலே அம்மா போட்டு அறிவு ஞானம் என்று ஒவ்வொரு பாக்கெட்டை கூடிய எல்லாத்துக்கும். ஆக உன் மனதிலே செய்யப்பட வேண்டிய பதிவுகள் ஒரே பதிவாக இருந்தாலும் ஒவ்வொரு மனதிலே பேசிக்காக மாறுபட்ட எண்ணங்கள் பதிவுகள் இருப்பதால் உன் மனதிலே ஒரு பதிவை உண்டாக்க வேண்டும் என்றால் அந்த பதிவுக்கு செய்யப்பட வேண்டிய செயல் ஒரு மாதிரி இருக்க வேண்டும். நண்பருக்கு அந்த அதே எண்ணத்தின் பதிவை உண்டாக்க வேண்டும் என்றால் செயல்படுதன்மை மாற வேண்டும். நாம் சாதாரண மருந்தை பார்த்துருக்கோமே, ஒருத்தருக்கு ஆஸ்பிரோ ஒன்று போட்டால் ஒருத்தனுக்கு வேலை செய்யுது, அடுத்தவனுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்? அவனுக்கு ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்கு, எல்லா உறுப்பும் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு உறுப்புகளின் செயல்பாடு தன்மை, தனியாக செயல்படுவதை கூட்டு செயலாக்கும் தன்மை, இவர்களில் மாற்றம் வரும்போது ஒரு மருந்தானது அதே அளவு கொண்ட மருந்தானது ஒருவனுக்கு வேலை செய்கிறது, ஒருவனுக்கு குறைவாக வேலை செய்கிறதுக்கு ஒருவனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. எல்லாத்தையும் நிச்சயத்தை போதுமே. நம்மளே இப்போ இந்த மருந்து கடையில் வாங்கிக்கிறேன், டாக்டர் மருந்து எனக்கு ஒருத்தர் கிடைக்குது சார், ஒரு மருந்து கொடுத்தா அவனே கொடுத்துட்றேன். நம்மளும் ஆசைப்படுகிறோம். ஏன்? அங்கே போய் அலைஞ்சிட்டு வந்துட்டு இதை தாயா எழுதி கொடுக்குறாரு, அவரும் இதைத்தாயா அவர் எழுதி கொடுக்குறாரு என்று நிலை. ஆக எந்த மருந்தானது உன் உடல்நிலையில் சென்று அது இட் இஸ் கெமிக்கல், அந்த கெமிக்கலானது உள்ளே சென்று என்ன செயல்பாடு மாற்றத்தை ஒவ்வொரு உறுப்புகளிலே மாற்றம் செய்கிறது. அது நிரந்தரமாக மாற்றம் செய்யப்பட்டால் என்ன மோசமான நிலையை நீ அடைவாய் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம போய் எனக்கு நாளைக்கே ராத்திரி எந்திரிச்சோடனே காலையில் எனக்கு மதுரைக்கு போகணும் சார், போயிட்டு அங்கேருந்து வேலை இருக்குது சார், மண்டியடி போயிடணும் சார், எனக்கு ஊசியாவது போட்டுங்க சார், உடனே போகணும் சார். ஆக காரியம் தெரிகிறது. காரணம் அடிப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு வெயிட். என்ன காரணத்தினால் வந்தது? காரியத்தை வைத்து நாம் உடனே செயல்பட்டு அந்த காரியத்தை எடுத்து விட்டேன் என்று நினைக்கக்கூடாது. நான் அதற்கு கூட பழைய கதைகள் என்றாலும் பழைய கதைகள் என்றாலும் உயிருள்ள கதைகள், அர்த்தம் தரும் கதைகளாக இருப்பதால் மீண்டும் சொல்லுகிறேன். ஒரு பெண்மணி அடுப்படியிலே உட்கார்ந்து வேலை செய்கிறாள். அவளுக்கு வேர்த்து கொட்டுகிறது. அடுப்படையில் வந்தால் அடுப்புக்கிட்ட போய் வெயில் சூட்டில் நின்னா வேர்க்கத்தான் சார் செய்யும். கரெக்டு. ஏன் வேர்க்கிறது? உன் உடல் உறுப்புகள் சரியாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு உள்ளே வெப்பநிலை காரணமாக இருக்க வேண்டும்.
ஆக அந்த வெப்பநிலை சமன்பாடோடு இருந்தால்தான் உன் இயக்கம் சரியாக இருப்பதால் அந்த வெப்பநிலையை சரியாக உள்ளே உள்ள உறுப்புகளுக்கு வைத்திருப்பதற்காக வேர்வை வெளியே வரும்போது பெர்ஸ்பிரேஷன் என்று சொல்வது, அந்த வெளியே வரும்போது உள்ளே உள்ள உறுப்புகள் குளிர்வடைகிறது. எப்படி நம்ம வெயில் காலத்தில் அடே இந்த சம்மர் வந்துருச்சு, மானாமதுரை பானையை வாங்கி வை, கீழே ஒரு உலமுட்டியை வை, தண்ணி கசியணும், தண்ணி கசிஞ்சா என்ன ஆகுது? எவ்வளவு அளவு தண்ணீர் கசிக்கிறதோ அந்த அளவு உள்ளே குளிர்ச்சி அடைகிறது. ஜல்லு தண்ணி இருக்கியா, கொஞ்சம் வெட்டி வேற போட்டு வையா, பிரமாதம், ஃப்ரிட்ஜ் ஆகுது என்ற நிலை வரும்போது அந்த லா ஆஃப் எவாபரேஷன் என்று சொல்லப்பட்ட வேர்வை வெளியேற உள்ள உறுப்புகள் குளிர்வடைகிறது என்றால் உன் உடல் இயக்கத்திற்கு நீ சரியாக உன் இயக்கம் சரியாக செயல்பட்டு உன் வேலைப்பாடு அற்புதமாக இருப்பதற்கு உன் உடல் இயக்கம் முக்கிய காரணம். அவைகளுக்கு அந்த உறுப்புகளுடைய வெப்பநிலை சரியாக வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயற்கையாகவே வேர்வை தானாக வெளியே வந்து அந்த உறுப்புகளை சமன் செய்கிறது. நம்ம சாதாரண பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு பெங்களூரில் குளிர் நேரத்தில் போனீங்கன்னா என்னென்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரினல் போயிட்டு வர வேண்டியிருக்கும். இங்கே வந்தோம்னா 4 மணி நேரம் ஆகும், கம்முன்னு உட்காந்துருக்கோம், வேர்த்து கொட்டிடுது. ஆக உடலில் உள்ள வேண்டாத அந்த நீர் சத்தானது வேர்வையாகவும் சிறுநீராக வெளியேறுது என்றால் உன்னுடைய வெப்பநிலையிலே சூழ்நிலை வெப்பநிலை குளிர்வாக இருக்கும்போது வேர்வை அதிகமாக சுரக்கவில்லை என்றால் இவர் கிட்னி அதிகமாக வேலை செய்து விஷயத்தை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆக இவைகள் 2 வேர்வை சுரப்பிகள், கிட்னி, இவைகள் எல்லாம் பேலன்ஸ் செய்து உன் உடலில் உள்ள வேண்டாத நீர்ச்சத்தை, வேண்டாத அந்த யூரியா போன்றவை வெளியே எடுத்தெறியப்படுகிறது என்பதுதான் முக்கியம். இதெல்லாம் தானாக நடக்கிறது. கிளைமேட்டுக்கு என்ன பெங்களூர், நான் பெங்களூர் போயிட்டேன், எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வராது, 2 மணி நேரத்துக்கு வரும், பார்த்துன்னு ஒன்று அது சொல்லுது. நீங்களா கமெண்ட் கொடுத்தீங்க, செட் பண்ணீங்களே, தான் இல்லையே. இதுதான் இயற்கை, அந்த பிரபஞ்ச சக்தி தந்த உடல் அமைப்பு. அதைத்தான் நாங்கள் சொல்வதெல்லாம் இயற்கையாக அத்துணை அற்புதமாக இயங்கும் உறுப்புகளை, தானாகவும் கூட்டாகவும் இயங்கும் உறுப்புகளை தந்த அந்த இறை சக்தி இந்த உறுப்புகளுடைய இயக்கத்தையும் உறுப்புகளின் செயல்பாட்டை முழுமையாக காப்பதற்கு தி இம்யூன் சிஸ்டம் என்று காக்கப்படும் சக்தியை உனக்கு தந்திருக்கிறது. வெளியில் சூழ்நிலையிலிருந்து, மற்றவரிடமிருந்து அல்லது உன் மனதிலே உள்ள பிரச்சனையிலிருந்து அவையெல்லாம் மாறுபாடு அடையாமல் இருப்பதற்கு தான் அந்த இம்யூன் சிஸ்டம் என்று செயல்படும் தன்மை கொடுத்திருக்கிறது. ஒரு உறுப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யுது, உடனே உங்களுக்கு ஒரு வலி வருது இல்ல, பேசுதில்ல, வலிதான் உங்களுக்கு பேச்சு. நான் உபாதையில் இருக்கிறேன், எனக்கு ஓய்வு கொடு என்று வயிறு கேட்கிறது, வயிற்றிலே வலிக்கிறது. நம்ம அன்னைக்கு தான் போட்டு எந்த ஓவர்லாம் பண்றோம். ஆக உன் உடல் உறுப்புகள் தானாக செயல்பட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறது. முயற்சி செய்ய முடியாமல் போகும்போது, ஐயா நான் ஒரு உபாதையில் இருக்கிறேன், ப்ளீஸ் கிவ் மீ சம் ரெஸ்ட். கண்ணிலிருந்து நீர் வடிகிறது, கண்ணில் கோளாறு. அதே போல ஒவ்வொரு உறுப்புகளும் உன்னோடு பேசி தன் நிலைப்பாட்டை சொல்லி, ஐயா எனக்கு ஒரு அமைதி கொடு, நிலை கொடு என்று கேட்கிறது. நான் அதெல்லாம் விட மாட்டேன். கடைசியில் போயிட்டு அவர்கிட்ட போய் உட்காடுறோம். அங்கே பஸ் ஸ்டேஷன் மாதிரி அது பாருங்க, வரிசையில் அப்படி ஒரு ஆள் ஒரு முகத்தை பார்க்காம வரிசையாக போடுறோம். எனக்கு கூட அது தத்துவம் புரியல. எடுத்து உட்காந்தாங்க, என்னங்க நேற்று வந்து கேட்டுருவேன். அவங்க அடுத்த முகத்தை பார்க்கக்கூடாது, வரிசையில் பஸ் மாதிரி உட்காந்து, பஸ் மாதிரியே சீட் இருக்கு, யார் உட்கார்ந்துருக்கா, அவங்க முகபாவம் என்ன, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கணும். அடுத்த அதுக்கு வரிசையாக உட்கார வச்சிருக்காங்க. எதிர்த்து உட்கார்ந்தாங்கன்னா நம்மளு இவன் தெரிஞ்சு போதில்ல, இவன் வந்திருக்கான் அவன் வந்திருக்கான்னு இது தெரியாது. வரிசை பஸ் போகிற மாதிரி வழியில் போயிட்டு அங்கே டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கேயும் சீரியல் ஓடுற மாதிரி எந்த ஒன்று ஓடுது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்கிறார்கள். அட்டை எடு ராமசாமி ஃபேமிலி அட்டை எடுனா அவ்வளோ பெரிய அட்டை வருது. ஆக உன்னை காக்க வேண்டும் என்றால் உன் உடல் உறுப்புகள் செயல்பாடு குறைக்க வேண்டும். அட்டை குறைஞ்சிட்டா ஒன்று அவர்கிட்ட போனேன் சார், பெரிய இருந்த அட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவர் நல்லா பார்ப்பார் சார், மருந்து அருமை. அந்த மருந்து கொடுப்பதன் மூலமாக உன் உடல் இயக்கங்கள் சரி செய்யப்பட்டு, என் உடல் உறுப்புகளுடைய இயக்கம் சரி செய்யப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று நீ அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வருது. அட்டை பெருகி கொண்டே வருகிறது தான் நான் பார்க்குறோம். ஃபேமிலி அட்டைனா பெருசாக இருக்கும், ராமசாமி அட்டைனா உங்களுக்கு பைண்டிங் மாதிரி இருக்குது, வால்யூம் ஹிஸ்ட்ரி அவருக்கு இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இதை மாற்றினேன், வயிற்றில் சரியாக போல, அது கொஞ்சம் மாத்திரை விட்டு அடைச்சிட்டு 3 நாளாக போல, இப்போ திறந்து விட்டேன். இப்படி இது மாதிரி என்னைய அவசரம். ஆக இயற்கையாக தரப்பட்ட அந்த எதிர்ப்பு விசையை முழுமையாக நம்புங்கள். அந்த தெய்வத்தின் மீது எப்படி நம்பிக்கை கொண்டு பெரிய சக்தி என்று உணர்கிறாயோ அதை விட அற்புதமான சக்தி. நான் கூட யாரோ சொன்னார், சார் நான் செத்த பிறகு மோட்சம் இங்கிட்ட போனேன். நான் அதை ஒரு படத்தில் படிச்சிருக்கேன் நான். ஆக நீ பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு
பால் வேண்டும் என்பதற்காக அந்த தாயுடைய மார்பகத்திலே பாலை சுரக்க வைத்து அந்த குழந்தைக்கு பசியாற்றம் செய்த அந்த தெய்வமானது நீ இறந்த பின் எங்கு சென்று அமைதியாக இருப்பாயோ என்று உனக்கு இடம் தராமலா இருப்பார். நீ எதையா கவலைப்படுகிறாய்? ஏன் இறக்கப் போவது உன் கையில் இல்லாத நினைத்து வருந்துகிறாய்? நான் எப்போ போகிறான் என் நண்பர், நான் சொல்றேன் சார், ஒரு நண்பர் நாகர்கோயிலில் ஒருத்தர் ஹெர்பல் வாஸ்துன்னு என்னுடைய சிஷ்யன். ஹெர்பல் வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புதமான மனிதர். ஒரு வீட்டிலே 4 தூண்கள் இருக்கிறது. இந்த தூண் அவர் சொல்வார், இந்த தூணுக்கு நம்ம வடசில் எப்படி இருக்கு, தெற்க இருக்குது, எடுத்தா நல்லது சார். நல்ல உள்ள ஹாலில் ஒரு தூண் எடுக்க முடியுமா? டாம்னு விழுந்துடும். அவருக்கு அதுக்கு பரிகாரம், வாஸ்து பரிகாரம். என்ன பரிகாரம்? ஹெர்பல் வாஸ்து. இதற்கு எந்த செடியை சாதகமாக வைத்து செய்து இந்த மூலையில் வைத்தோம்னா அந்த காத்தடிக்குது, ஏதோ ஒரு சரியா போகுது. அது அவர் பழைய காலத்தில் ஏடுகள் மூலமாக படித்து அற்புதமாக செய்தார். ஹெர்பல் வாஸ்து நாகரிகாரர். அவர் என்னிடம் பல பாடங்களை படித்து என்னுடைய மாணாக்கராகி தீட்சை பெற்றவர். இங்கே வருவார். 3 மாதத்துக்கு வந்தாருன்னா இங்கே ஒரு 3-4 நாட்கள் வீட்டுக்கு சென்று அவருக்கு சில இடங்களுக்கு காரியங்களை செய்து கொடுப்போம். அவர் சாதாரண வந்தாருன்னா நமக்காக 1000 ரூபா வாங்குவார், இல்லைன்னா 5000 வாங்குவார். ஒரு 3 இடத்துக்கு வாங்கிட்டு சாயந்தரம் இன்னைக்கு நல்லா பேசிட்டு முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கி ஒரு வெஜிடபிள் பரோட்டா ஒன்று வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அவரை வேலூர் போகிறாருன்னு பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். அவர் இங்கே செய்தது கூட சிலருக்கு அதுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பதெல்லாம் இதெல்லாம் பேசி அப்படி கொஞ்சம் ஜோதிட மாதிரி சொன்னார். காலையில் வெள்ளூர் போயிருக்காரு. நம்ம வைத்தியரை கூப்பிடு. என்ன சார் கூப்பிட முடியாது சார், அவர் கூப்பிடியா? நான் சொன்னேன்னு சொல்லியா? ஆண்டவர் விருந்தினர் என்ன சார், கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க சார். நேற்று ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே இங்கே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மரணம் அடைஞ்சிட்டார் சார். என்னையா அது ரொம்ப இருக்கு. நன்றாக திடகார்த்தமாக இருந்து மற்றவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஜோசியம் சொல்லி ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டி அந்த நண்பர் தான் எப்பொழுது மரணம் அடைய போகிறேன் என்று தெரியாமல் இருந்திருக்கிறார் என்றால் அதுதான் இயற்கை. நமக்கு எப்பொழுது முடிய போகிறது தெரியாமல் இருக்கிறது உனக்கு சந்தோஷம். இல்லைன்னா கவுண்ட் டவுன் மாதிரி இந்த கைதிகள் சொல்லுவாங்க, 18ஆம் தேதி தூக்குனா காலையில் கிளிக்கும் போதே அவனுக்கு 1, 2 வரும்போது இன்னும் 6 நாள் தான் இருக்க போறேன்னா அதான் மரண பயம். அதுதான் தண்டனை அவனுக்கு, மரண பயம். ஆக எனக்கு நமக்கு நீ என்று செல்ல போகிறாய் என்று தெரியாமல் இருக்கும்போது அது பற்றி ஏன் நோண்டி நான் முதியோர்களுக்கு போனேன். என்கிட்ட ஒரு நண்பர் உடனே ஜாதகத்தை ஒன்று, சார் பார்த்து சொல்லுங்க சார். என்னப்பா பார்க்க? நான் எப்போ போவேன்னு பாருங்க சார். எதுப்பா நீ இந்த ஜோசியத்துலேருந்து இந்த ஒரிஜினல் இதை கொண்டாப்பா, அதையும் கொண்டாந்துருவார். அப்படி ஒரு 2-3 வாரம் ஓட்டுவேன். இன்னத்தையும் கொண்டாம அதையும் கொண்டாந்துருவார். தப்பிக்க வழி இல்லாமல் தந்து விடுவார். கடைசியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு கடைசியாக அவர் பேரை 13வது பேர் எழுதுன்னு நினைக்கிறேன். என் பேரை 19-20 எழுதியிருந்தேன். கடைசியாக எழுதியாச்சு. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, சார் இது சார் உங்கள் பேர் எழுதியிருக்கீங்க? ஆமாப்பா, நான் தான் போக மாட்டேன், இங்கேயே நிரந்தரமாக இருக்க போகிறேன்ப்பா. அவர் நண்பர் சொல்கிறார், இவர் இப்போ இருக்க காலத்திலே என்னை போட்டு டிவி இதுலாம் அறுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம நிரந்தரமாக இருந்தால் நம்ம செத்தாண்டாக்குறாங்க. அங்கே ஒருத்தர், அட பாய் மனுஷா, என்னை பற்றி இப்படியா நல்லவர் என்று சொன்னால் இவர் நிரந்தரமாக இருந்து, ஐயோ அதை நினைக்கவே இமேஜின் பண்ண முடியல. விருதுநகரில் இவர் நிரந்தரமாக இருந்தார்னா என்ன அர்த்தம்? மக்கள் ஐயோ நல்லது செய்யுங்கள், அறிவை வளருங்கள். இது என்ன சார் அறிவு நான் நன்றியுடைய அறிவு இதெல்லாம் சொல்லி என்ன சார் நான் கேட்க போகிறோம்? ஏதான் நடக்குதுங்க. ஆக பாடம் போய்கொண்டே இருக்கிறது. கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் முழுமையாக உங்கள் மனதில் தூண்டப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் என்று ஆர்வத்துடன் காத்திருங்கள். நாம் சந்திப்போம் மீண்டும். வணக்கம்.